நம்ம கஸ்டமர் அவங்களோட குட்டி பாப்பாவுக்கு ஹிப் பெல்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹிப் பெல்ட்டோட ஆரி ஒர்க், டெய்லரிங் ஒர்க் எல்லாமே நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த டிசைன் எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் கிளாத்தை ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட லைன் மேலேயே சரி ஸ்டிச்சஸ் 3 லைன் போட்டுட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீட் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் ஈச் 500 ருபீஸில் ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைன் எப்படியே கொடுத்து எண்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து 3mm பீட் 1 லைன் கொடுத்துட்டு திரும்ப சுகர் பீட் 1 லைன் கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி தான் இல்லைங்க, உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பேர்ல் பீட், 4mm பீட், கட் பீட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜந்தோசி மீடியம் சைஸில் கட் பண்ணி நீடிலில் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குட்டியாகவும் எடுக்காமல் ரொம்ப பெருசாகவும் எடுக்காமல் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த லைனையும் இப்படியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸஸை கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லை ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ்க்கு இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டோன் செயின் 1 லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் செயின் தாங்க சென்டர் லைனாக வரும், அதாவது பெல்ட்டோட சென்டர் போர்ஷன் இது தான். இனி அடுத்தது வர்றது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி அப்படியே தான் ரிப்பீட்டடாக ஃபாலோ ஆகிட்டு வரும். ஸ்டோன் செயின் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களோட ஸ்டோன் செயின் ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு போட்ட லைன்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டாக ரிப்பீட் ஆகும். அதாவது ஸ்டோன் செயினுக்கு அடுத்தது ஜந்தோசி கொடுக்குறோம். இந்த ஜந்தோசி லைனுக்கு அடுத்தது சுகர் பீட், அப்புறம் நம்பர் 3 பீட் சுகர் பீட், அதுக்கப்புறம் சரி ஸ்டிச்சஸ்ன்னு ரிப்பீட் ஆகிட்டே வரும். இது மாதிரி ஹிப் பெல்ட் செய்யும்போது நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வளைஞ்சா கூட உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நெளிஞ்சு தெரியும். அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக். பேக் சைட் ரோப் வச்சுட்டு க்யூட்டான ஒரு டேசலும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எல்லா ட்ரெஸ்க்குமே வியர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு கலர் மட்டுமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் கலர்ஸ், டிசைன்ஸ் அண்டு ரோப் இல்லாமல் பேக் சைடு எலாஸ்டிக் கூட வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.